வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், பண்டக்குறி உங்களோட நீங்க ஒரு பிசினஸ் செய்யறேன்டாமா, நீங்க அட்வான்ஸ் லெவல் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பாருங்க, நம்ம மார்க்கெட்டிங்ல படிக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்கம்மா. விளங்குதா? ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், பண்டக்குறி ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயம் இருக்கணுமாண்டா? இருக்கணும்மா. பண்டக்குறி இல்லாம ஒரு நிறுவனமே ஓடாதுமா. விளங்குதா? இப்ப சிஎஃப்ஐ நிறுவனம்னு சொல்லி எடுகேஷன் சொல்லி படிப்பை வச்சுட்டு நான் நேம் சிஎஃப்ஐ, அதாவது கொமர்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூட்னு வைக்காம ஒரு கிளாஸ் செய்யலுமா? சொல்லுங்க. செஞ்சா அது திருப்திகரமா இருக்காது. விளங்குதா? அதான் பண்டக்குரிய ஒரு நிறுவனத்துக்கு அத்தியாவசியம். ஓகே. அப்ப ஜூம் பண்றேன் பாருங்கம்மா. ஓகே, சொல்லிட்டேன். பண்டக்குரியண்டா நம்மளோட போட்டி பொருளை, போட்டியாளர்கள் இருந்து நம்மளோட பொருளை வேறுபடுத்தி நான் காண்றேன். ஓகே, அவ்வளவுதான். மார்க்கெட்ல ரெண்டு போட்டி நிறுவனம் இருந்தா, இப்ப உதாரணமா நான் யாரையும் ஒப்பிட்டு சொல்லலாமா? இப்ப பாருங்க, நோ லிமிட் இருக்கான் தானே? ஏன்னா உதாரணமா சாரி, நோ லிமிட் இருக்கான் தானே? அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்க, நான் சொல்லித்தரேன். நோ லிமிட். ஓகே. இங்கல ஹமீதியாஸ் இருக்கான். இவரு ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இவனுடைய உற்பத்தி பொருள்ல இருந்து இவன் உற்பத்தி பொருளை இனம் காண்றா. இவன் நேம் என்ன? பிராண்ட். நோ லிமிட். இவன் நேம் என்ன? ஹமீதியாஸ். அப்ப ரெண்டுக்கும் தான் போட்டியே. விளங்குதா? அப்ப பிராண்ட் கட்டாயம். ஒன்று நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏலவலுக்கு பின்னால நீங்க படிச்சுக்கிட்ட பிசினஸ் செய்யறா ஒரு நிறுவனத்துக்கு பிராண்ட் பண்டக்குறி கட்டாயம். ஓகே ஓகே. அவ்வளவுதான். நம்ம ஓவரா டீப்பா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அதுல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததுமா, பண்டக்குறியில் இருக்க வேண்டிய பண்பு பாருங்க. குறுகியதாகவும் இலகுவாகவும் இருக்கணும். நான் மார்க்கெட்டிங் படிச்சதால தான் நிறுவனத்துக்கு நேம் வச்சேன். பாருங்க, சிஎஃப்ஐ குறுகியதா இருச்சா உங்களுக்கு? எளியதாக உச்சரிக்கக்கூடியதாக இருக்கா? விளங்குதா? பாருங்க, சிஎஃப்ஐ எல்லாருக்கும் உச்சரிக்கக்கூடியதாக இருக்கும். சிறந்த பண்டக்குறியில இப்ப இந்த நிறுவனத்திட பண்டம், அதாவது பண்டக்குறி நேம் எப்படி இருக்கு? சிஎஃப்ஐ. குறுகியதாகவும் எளியதாகவும் உச்சரிக்காம இருத்தல். பாருங்க, இங்க உச்சரிப்பு இருக்கு. இலகுவாய் தான் காண முடியும் உங்களுக்கு. சிஎஃப்ஐ நிறுவனத்திட கலர் வழங்கும் ரெட் கலர். சிஎஃப்ஐ இருக்கும். எப்படி பின்னுக்கு லோகோல போட்டிருக்கேன். ஞாபகத்தில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிஎஃப்ஐ இலகுவா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இப்ப யாருக்கு சரி கேஎஃப்சி கேட்டா தெரியாம இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்? சிஎஃப்ஐ விடுங்க, கேஎஃப்சியை கேட்டா தெரியாம இருக்குமா? ஐபோனை தெரியாம கேட்டா, ஐபோன் எப்பல் பாருங்க, ஐபோன் மல்டிநேஷனல் கம்பெனின்ற நேம் எல்லாத்தையும் நீங்க பட்டியல் படுத்தி பாருங்க. ஐபோன் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து சாம்சங், அதே மாதிரி வந்து ஹமீடியாஸ், நோ லிமிட் நேம்லாம் பாருங்க. எங்க சரி பெரிய நேம் வச்சிருக்கானா? அப்ப அது ஞாபகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதாமா? சாப்பிட கொண்டு வச்சு சொல்லுங்க, மாமா வருவான். சரியா? அப்ப உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்கக்கூடிய மாதிரி தான் மல்டிநேஷனல் கம்பெனி உங்களுக்கு நேம் வச்சிருப்பான். ஓகே. உற்பத்தி பொருளின் அடிப்படை பண்பு மற்றும் பயன் தொடர்பான கருத்தினை உணர்த்துதல். இப்ப சிஎஃப்ஐ என்ன? கல்வியை பற்றி உங்களுக்கு அதோட பண்பு தெரிஞ்சிருக்கணும், அது தொடர்பான கருத்து விளங்கணும். இப்படி படிச்சு கொடுக்குறாங்க, இப்படி செஞ்சாதான் ஆஹ், நல்லா படிச்சு கொடுக்குறாங்க, நல்ல பயன் பெற முடியுது, லாஸ்ட்ல செமினார் செய்யறாரு சார் ஃப்ரீயா, நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு, இப்படி எல்லாம் நடக்கும். அப்ப அது உங்களுக்கு ஒரு உணர்வு. போட்டியாளர்கள் இந்த பாருங்க, இந்த பையனை நான் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மார்க் பண்றேன் பாருங்கம்மா. போட்டியாளர்களின் இருந்து வேறுபாட்டாக இருத்தல். இப்போ கேஎஃப்சி நிறுவனத்தை கேஎஃப்சி நேம் வைக்கலுமா? எங்களுடைய இப்ப பாருங்க, உதாரணமா கிண்ணியான்ற ஒரு இது தெரியும் உங்களுக்கு? ட்ரிங்கோமலையில கிண்ணியா, அங்க கேபிசின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. கேபிசிக்கும் கேஎஃப்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கேபிசின்ற நேம் என்னத்துக்கு வச்சான்? கேஎஃப்சிட கொப்பி. அப்ப அது உங்களுக்கு வேறுபடுத்தி இனங்காணக்கூடியதாக இருக்குமா? அப்ப அதுல அவர் என்ன செய்யற பிழை? இன்னொரு நிறுவனத்துடைய நேம், அதாவது பெயரை கொப்பி பேஸ்ட் பண்றாரு. ஆனா அதுக்கு அதே மாதிரி கேஎஃப்சி வைக்காம அப்படி வைக்கலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு என்ன நன்மை? கேஎஃப்சி மாதிரி அவர் பிராண்டையும் கேபிசி இலகுவாக இனம் காண முடியும்னு வைக்கிறாரு. அப்போ போட்டியாளர்கள் சின்னங்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கு. கேஎஃப்சிட சின்னம் வேற, அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துடைய சின்னம் வேறதாக இருக்கும்.
பண்டக்குறியில் இருக்கக்கூடிய பண்பு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. இதை இலகுவா ஜென்ரலா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். ஓகே, நம்ம இனி பேப்பருக்கு போகணும். பண்டக்குறி இருக்கும், தனிப்பட்ட பண்டக்குறி இருக்கும், குடும்ப பண்டக்குறி இருக்கும், தேசிய பண்டக்குறி இருக்கும், பொருள் பண்டக்குறி இருக்கும். அப்படின்னா தனிப்பட்ட ரீதியாக பிரைவேட், ஃபெமிலி, தேசியம், அதே மாதிரி பொருள் அப்படின்னு பண்டக்குறி இருக்கும். அதுல இதுல டீப்பா ஒன்றும் பார்க்கணும் தான் ஸ்டூடெண்ட்ஸ், டைம் போதுமே தெரியா. 9:30 முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம். அப்படி நேற்று மாதிரி முந்தானத்து மாதிரி 9 முடிச்சா நல்ல. தனிப்பட்ட பண்டக்குறின்னா உற்பத்தியாளர் உற்பத்தி பொருளை வியாபாரிக்கு விற்பனை செய்யற அதுக்கு பின்னால உற்பத்தி பொருள் உருவாக்கப்படும் பண்டக்குறியாகும். இப்ப சீனி, இப்ப உதாரணமாக உங்களோட வீட்டுக்கு ஒரு ஆள் கொண்டு வருவாரு, சீனி இருக்கு எடுக்க போறீங்கன்னு சொல்லி. அது ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு பண்டக்குறி. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? வளமையா ஒரு நபர் வருவாரு, சீனி கொண்டு வருவாரு வீட்டுக்கு, அந்த ஒரு எண்ணம் உருவாகிடும். அது ஒரு பண்டம், தனிப்பட்ட ரீதியான பண்டக்குறி. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு சும்மா ஈஸியாக நான் வச்சு கொடுத்தது சொன்னேன். ஒரு ஈஸி கன்செப்ட், தனிப்பட்ட பண்டக்குறி. அதாவது உற்பத்தி பொருட்களை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வதன் மூலம் பின்னர் வியாபாரம் உற்பத்தி பொருளுக்கு உருவாக்கப்படும் பண்டக்குறி. அப்படின்னா சீனி இருக்கு தானமா, அதை நீங்க உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை விற்பனை செய்வதற்கு வாங்கிட்டு வாரீங்க. அதை வாங்கிட்டு வந்து சீனி விற்பனை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு நீங்க தனிப்பட்ட ரீதியாக ஒரு பண்டக்குறியை உருவாக்குறீங்க. அதான் இந்த கன்செப்ட். இப்ப நீங்க உதாரணம் எப்படி பாருங்க. நீங்க என்கிட்ட படிச்சுட்டு போயிட்டு இன்னொரு இடத்த ஏலெவல் முடிச்சதுக்கு பின்னால கிளாஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க ஒரு பிராண்ட் நேம் உருவாக்கி செய்றீங்கன்னு சொன்னா அதான் தனிப்பட்ட பண்டக்குறி. அப்ப என்கிட்ட படிச்சுட்டு போய் நீங்க என்ன செய்றீங்க? தனிப்பட்ட ரீதியா கிளாஸ் செய்றீங்க. விளங்குதா? தனிப்பட்ட பண்டக்குறி. ஓகே, குடும்ப பண்டக்குறி. ஏதேனும் உற்பத்தி நிறுவனம் என்று ஒரே சின்னத்தின் கீழ் பொருள் வரிசை ஒன்றை முன்வைத்தல். அதாவது ஒரு உற்பத்தி பிராண்ட் நேம் வச்சு எல்லோரும் இயங்குவாங்க. எம்டி உற்பத்தி தெரியும், விளங்குதா? ஹரிஸ், அதாவது இதெல்லாம் சும்மா நார்மலா பார்த்துக்கூடாது. தேசிய பண்ட உற்பத்திண்டா கொக்கோ கோலா. கொக்கோ கோலா இருக்கு தானமா, பாருங்க. எவரும் உற்பத்தியாளர் தமது உற்பத்தி பொருளை சுயமான சின்னம் கீழ் சந்தையில் முன்வைப்பாரா இருப்பினும் பண்டக்குறி தேசியம். அதாவது கொக்கோ கோலா இருக்கு தானமா, எந்த கடையிலையும் கொக்கோ கோலோட பிராண்டோட நேம் இல்லாம போட் இருக்குமா? அது எந்த பிராண்ட்? கொக்கோ கோலோட பிராண்ட். அப்ப அவங்க விற்பனை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க? தேசிய பண்டக்குரிய யூஸ் பண்றாங்க. சிங்கர், சிங்கர் போட் ஒரு ஒரு வாகனத்துல இருக்கும். ஒரு, அதாவது ஒரு பெரிய வாகனத்துல சிங்கர் சாமான் இருந்தது, ஃப்ரிட்ஜ், அதெல்லாம் விற்பனை செய்கின்ற பொழுது அதுல பெரிய போட் இருக்கும், வழங்குதா? அதுதான் சொல்ற தேசிய பண்டக்குறி அப்படின்னு சொன்னால். ஓகே, சரியா? ஓகே, அப்ப விளங்கிக் கொள்ளணும். தேசிய பண்டக்குறியை கீழே நம்ம நாட்டுல யூஸ் பண்ண ஸ்ரீலங்கால கொக்கா கோலா அடிச்சு வச்சிருப்பான் ஒரு கடையில. அப்ப அவனுக்கு என்ன உருவாகும்? கொக்கா கோலா இருக்கு, அப்ப அந்த ஷாப்ல நல்ல ஒரு தரமான ஒரு பொருட்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு கொக்கா கோலா தேசிய பண்டக்குறி ஸ்ரேல், அந்த ஒரு பண்டக்குரிய நம்முடைய சிறிய வியாபாரிகள் அதை கடைபிடிப்பாங்க. ஓகே, அடுத்தது பொருள் பண்டக்குறி. நீங்க அதாவது லக்ஸ், சோப், சிக்னல், அதெல்லாம் இருக்கும், பொருள் இருக்கக்கூடியது. ஓகே. ம். ஓகே, இதை நான் வச்சுக்கொள்ளுங்க. இதை நான் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க எக்ஸாமுக்கு. நான் உங்களுக்கு விளக்கமா படிச்சு தரத்தை ஃபுல்லா மார்க் பண்ணுங்க, ஃபுல்லா படிச்சுக்கொள்ளுங்க அதை. பண்டக்குறியினால் வணிகருக்கு கிடைக்கப்பெறும் பயன். வணிகருக்கு பண்டக்குறியில் என்ன கிடைக்கும்? உதாரணமா நான் என்னைய சொல்றேன். எனக்கு இந்த பண்டக்குறியால என்ன கிடைக்கும்? கட்டளை பெறுவதற்கு இலகுவாக இருக்கும், விளங்குதா? ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்ப நான் இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்லி கண்ட்ரோல் ஒன்று இருக்கும், வரையில்லாம போகாது. சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கும். இப்ப நான் செப்டம்பர் ரெஜிஸ்டர் ஆகுது சிஎஃப்ஐ நிறுவனம். செப்டம்பர் அரசு அங்கீகார ரீதியாக ரெஜிஸ்டர் ஆக போறேன், டபிள்யூடியோட சேர்த்து. அப்ப சட்ட ரீதியாக பாதுகாப்பு கிடைக்கப்பெறுதுன்னு சொன்னோமா, அப்ப எனக்கு என்ன சரி இஷ்யூ ஆகுமா? அப்ப எனக்கு அதாவது போலீஸ் கேஸ் ஆகுமா? இல்ல. எனக்கு என்ன செய்யணும்? சட்ட ரீதியான பாதுகாப்பு ரெஜிஸ்டர் பண்ணி அரசு அங்கீகார ரீதியாக செய்கிறேன். ஓகே, யார் மாதிரி? குட். சாந்தன், ஸ்ரீ சாந்தன், குட். அப்ப நன்மதிப்பு அதிகரிக்கும், எழுதி கொள்ளுங்க அதுல. அவர் சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட், அதை நான் சொல்றதுதான் இருந்தேன். பண்டக்குறியின் மூலம் வணிகருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? நன்மதிப்பு அதிகரித்துக் கொள்ளும், எழுதி கொள்ளுங்க. இப்ப கேஎஃப்சிட பிராண்ட் நேம் இருக்கு தானே, அது வணிகத்துக்கு என்ன நன்மை? அந்த நன்மதிப்பு தான் அதிகரிச்சு கொள்ளுது. ஓகே, அப்ப பொருளின் விசேட அடுத்து இந்த இதுல ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோட்ஸ்லயும் இருக்கும். நுகர்வோருடைய சின்னம் பக்கச்சார்பினை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப இதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. இலகுவான ஞாபகம் நிற்கக்கூடிய போயினால
வச்சுக்கொள்ளுங்க, எழுதிக் கொள்ளுங்க. கட்டளை ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது இலகுவாக இருக்கும். சட்ட ரீதியாக பாதுகாப்பு கிடைக்கப்பெறும் வணிகருக்கு பண்டக்குறியின் மூலம். அடுத்தது நன்மதிப்பு அதிகரிக்கும். அப்ப பொருளின் தரம் அதிகரிக்கும். நுகர்வோன் நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். 2 பாயிண்ட் உடங்க இத. நுகர்வோனின் தரம் உறுதி செய்யப்படும். வாடிக்கையாளர் நம்பிக்கை தன்மை அதிகரிக்கும். எழுதிக் கொள்ளுங்க. ஓகே, அவ்வளவுதான். நீங்க சமூக பொறுப்பு டியூட்ல படிச்சிருப்பீங்க. அதே பாயிண்ட இங்க எழுதுனீங்களா? சரி, அதே பாயிண்டா அதை வச்சு. ஓகே, பொதியிடண்டா பார்க்க போறோம். ஸ்பீடா பார்ப்போம். பொதியிடண்டாமா பொருளொன்றுக்கு பொதியிடல் இருக்கும். இப்ப நீங்க மிக்சரை பார்க்கின்ற பொழுது அதுக்கு ஒரு பைக்கெட் இருக்கும். பேக்கேஜ், அதாவது பெக்கிங், அதைத்தான் பொதியிடல் என்று சொல்றேன். இப்ப நீங்க வரும் தானே ஸ்டூடெண்ட்ஸ், ஒனியன் சொல்லி வெங்காயம் போட்டு ஒரு பிஸ்கட் உண்டு. அதுக்கு இருக்கக்கூடிய பொதியிடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா நாவல் கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க, நாவல் கலர் தானா? சொல்லுங்க. பிஸ்கட், ஒனியன் ஒனியன் பிஸ்கட். எஸ் எஸ், அந்த இருக்குத்தானே. அந்த பொதியிடல், அந்த உரை தான் நாவக்கலர் உரை. அதைத்தான் நீங்க பொதியிடல்னு சொல்றேன். அப்ப பாருங்க, பொருளொன்றின் உரை இந்த இருக்கு பாருங்க. உரை எனப்படுகின்ற கவசம். அவ பிஸ்கட் எல்லாம் கொட்டி போட்டு கவசம் இல்லாம. அப்போ கவசம் ஒன்றை அல்லது கொள்கலன் ஒன்றை, கொள்கலன்னா பாக்ஸ். இப்போ ஒனியன் பிஸ்கட் எல்லாம் பேக்கெட்ல கவசம் ஒன்றை போட்டுட்டு ஒரு ஹாபட், அதாவது ஒரு பாக்ஸ்ல அடைச்சு கொள்ளுவாங்க. கொள்கலன் என்று சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பாக்ஸ். அதை உருவாக்கி உற்பத்தி செய்தல் மற்றும் பொதியிடல், பெக் பண்றதான் பொதியிடல் எனப்படும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப விளங்கி இருக்குமா உங்களுக்கு ஈஸியா? ஓகே, அவ்வளவுதான். ஓவரா விளக்கம் தராம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொன்ன மாதிரி தான் செய்றேன். ஓகே, என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? பண்டக்குறியில வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் அனுகூலம் வருமா சார்? எஸ், பண்டக்குறில் வாடிக்கையாளருக்கு எப்படி வரும்னு சொன்னோமா? நீங்க கேட்கிற கேள்வி, பண்டக்குறியின் மூலம் வாடிக்கையாளருக்கு என்ன நன்மை வரும்? நன்மை வராது, ஒரு முக்கியத்துவம். ஓகே, நன்மை வரும். இப்போ உதாரணமா கேஎஃப்சி இருக்குதானே. கேஎஃப்சியில் சாப்பாடு வாங்கினா நீங்க ஐஎஸ்ஓ எஸ்எல்எஸ்லாம் படிச்சிருப்பீங்க. குறியீடு சர்வதேச ரீதியாக எஸ்எல்எஸ்லாம் படிச்சிருப்பீங்க தானே. நீங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி, தினேஷ்குமார். கேஎஃப்சியில நீங்க கண்ட மூடிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போவீங்க. அது ஏன்னா அன்று ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்க வேணாம்னு சொல்லி சோசியல் மீடியால பரவி கொண்டு இருந்துச்சு. ஏன்னு சொன்னாலும் அங்க சாப்பாடு தரம் இல்லையாம். அதே நீங்க கேஎஃப்சிக்கு போனா நீங்க என்ன செய்வீங்க? தரத்தை பார்ப்பீங்களா? இல்ல, வாங்கிட்டு வாரதான். அப்ப என்ன உங்களுக்கு நன்மை இருக்கும்? பண்டக்குறியின் மூலம் கேஎஃப்சி பண்டக்குறி, ஒரு பண்டக்குறி நன்மை என்ன இருக்கும்? இலகுவாக இனம் காணக்கூடியதாக இருக்கும். இலகுவாக கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். கூர்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விலகி இருக்கும் நினைக்கிறேன். ஓகே தினேஷ்குமார். ஓகே, நல்ல கேள்விதான். படிச்சிருக்கீங்க எல்லாரும். குட். ஹம்தி, முரண்பாடுகள்ல முன்வைக்கலாம். முரண்பாடுகள் விளங்கலாமா? நீங்க சொன்ன முரண்பாடுகளை முன்வைக்கலாமா முன்வைக்கலாமா, எதை சொல்றீங்க? ஓகே, அப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பார்த்துக்கொள்ளணும். கட்டாயம் பாருங்க. நம்ம குயிக்ல பேப்பருக்கு போகணுமா, பேப்பர் செய்யணும். பார்த்துக்கொள்ளுங்க. பொதியிடல் 3 மட்டம். முதல் மட்டம் இருக்கும், 2ஆம் மட்டம் இருக்கும், 3ஆம் மட்டமாக நீங்க சொல்ற மெசேஜ் எனக்கு விளங்குது இல்லம்மா. உண்மைக்கும் கொஞ்சம் நல்லா டைப் பண்ணி போடுங்கம்மா. சாரி ஹம்தி, கொஞ்சம் நல்லா டைப் பண்ணி போடுங்க. உங்களுக்கு நான் டவுட்டை கிளியர் பண்றேன். அப்ப பொதியிடல் மட்டங்கள் 3 இருக்கும். 1ஆம் மட்டம், 2ஆம் மட்டம், போக்குவரத்து, பொதியிடல். அப்போ 2ஆம் மட்டம் 1ஆம் மட்டம் நீங்க சும்மா ரீட் பண்ணாலே உங்களுக்கு விளங்கும். உற்பத்தி பொருள் 1ஆம் மட்டம் தான், அது அப்படியேதான் குறிப்பிடலாம். ஓகே, 2ஆம் மட்டம் சும்மா நார்மலா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. 3ஆம் மட்டத்தையும் சும்மா நார்மலா பார்த்துக்கோ. ஓகே, நார்மல் சொன்னா ரீட் பண்ணிக்கொள்ளணும் விளங்குற மாதிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பொதியிடல் திட்டமிடும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயம். ரெட் மார்க்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பொதியிடலின் போது
திட்டமிடும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயம் உற்பத்தி பொருளின் தன்மை எழுதிக் கொள்ளுங்க. உற்பத்தி பொருள் நோட்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உற்பத்தி பொருளின் தன்மை. அடுத்தது பொதியிடல் மூலம் உற்பத்தி பொருளுக்கு கிடைக்கும் பயன். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஹம்தி நீங்க திருப்பி டைப் பண்ணி போடுங்கம்மா. உங்களுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்றேன். நீங்க சொன்ன டவுட்டா இல்ல என்ன சரி ஆன்சர் சொன்னீங்களா இல்ல என்ன சரி நோட்ஸ் சொன்னீங்களான்னு விடுங்க. தமிழ் கீபோர்ட்ல டைப் பண்ணி போடுங்க அல்லது இங்கிலீஷால நல்லா டைப் பண்ணி போட்டு விடுங்க, நான் பாக்குறேன். ஓகே, இப்ப பாருங்கம்மா, பொதியிடல் மூலம் உற்பத்தி பொருளுக்கு கிடைக்கும் பயன். இப்ப ஒரு பிஸ்கட்டை பொதியிடல் உரை போட்டு செஞ்ச என்ன ஒரு பயன் தானம்மா? பொதியிடல் மூலம் உற்பத்தி பொருளுக்கு கிடைக்கும் பயன் அது ஒரு மிக ஹை லெவல் சேஃப்டி. ஓகே, அப்ப உற்பத்தி பொருளுக்கு பாதுகாப்பு ஒன்று கிடைக்கும். பாருங்க கீழே இருக்கு, உற்பத்தி பொருளின் இனங்காண்பதற்கு கிழக்கு ஒனியன் பிஸ்கட்னு நீங்க எதை மதிப்பீங்க நேரத்தோட? இப்ப வந்து பச்சை கலர்ல அதாவது கிரீன் கலர்ல ஒரு அடிச்சு ஒனியன் வந்தா மதிப்பீங்களா? இல்ல, நாவ கலர்ல வந்தா என்ன செய்வீங்க? உடனே ஒனியன் பிஸ்கட் எல்லாருக்கும் பிடிச்ச பிஸ்கட் அது, அதை வாங்குவீங்க. உற்பத்தி பொருள் தொடர்பாக தகவல்களை வழங்குற. ஓகே, இப்ப உற்பத்தி பொருள் கிடைக்கும் பயன் இப்ப நல்ல பொதியிடல் நல்ல உரை இருக்கு நல்ல தரமான பொருள்டா, அதுல தகவலை ஏனைய நபர்களுக்கு வழங்கி அதை கொள்வனவு செய்வதற்கான வழிவகுக்கிற. ஓகே, பார்த்தாச்சு. இதுல 4 பையனை நாகம் வச்சுக்கணும், 2 பையனை நாகம் வச்சுக்கொள்ளுங்க. பொதியிடலின் போது திட்டமிடும் கவனம் செலுத்த வேண்டிய விடயம். அப்ப இதைத்தான் கேட்பான். பொதியிடலின் மூலம் உற்பத்தி பொருளுக்கு கிடைக்கும் நன்மை அல்லது பயன். மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இதை ஹெட்டிங்கா போட்டு சப் ஹெட்டிங்கா போட்டு உட்பொதியிடல் மூலம் உற்பத்தி பொருளுக்கு கிடைக்கும் பயன். உற்பத்தி பொருள் பாதுகாப்பு ஒன்று கிடைக்கும். உற்பத்தி பொருளின் இனங்காண்பதற்கு உற்பத்தி பொருள் தகவல்களை வழங்குற. சாரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப அடுத்தது பார்ப்போமா. பொதியின் கூறுகள் இருக்கு, வியாபார வசதி, நுகர்வோன் கிடைக்கும் சூழல். ஓகே, கூட்டு துண்டிடல் இதை பார்த்து கொள்ளுங்க. கூட்டு துண்டிடல் மார்க் பண்ணி கொள்ளுங்க. இதை லாஸ்டா பார்த்தா முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நுகர்வோருக்கு தேவையான தகவல்களை வழங்குற. இப்ப பொதியிடல் கூட்டுதல் நுகர்வோர் கவர்வதற்காக விவரத்துண்டு லேபிள் சொல்லுவாங்க. லேபிளிங் விவரத்துண்டிடல். லேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் நேம் லேபிள். சுட்டுத்திடுதல். அப்ப நுகர்வோரை கவருவதற்காக ஒனியன் பிஸ்கட்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒனியன் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு ஒரு நல்ல லேபிள்ல ஒரு சுட்டுத்துண்டல் விவரத்துண்டல் போட்டிருப்பாங்க. அதோட நன்மை என்ன, டேட் குறிப்பிட்டிருப்பாங்க. விளங்குதா? அதான் நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க வரைவிலக்கணத்தை பார்க்கின்ற பொழுது பாருங்கம்மா, வரைவிலக்கணத்தை பாருங்க. இங்க வரைவிலக்கணத்தை பார்க்கின்ற பொழுது உற்பத்தி பொருளை பயன்படுத்துவதற்கு அந்த லேபிள் விவரத்தினுள்ள போட்டா எப்ப டேட் முடியுது நீங்க பாப்பீங்க. ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டேட் பார்க்காம வாங்குவீங்களாமா? எப்ப க்ளோசிங் டேட்ல பாப்பீங்களாமா? அதைத்தான் நீங்க சொல்றது விவரத்துண்டு லேபிள். நுகர்வோருக்கு தேவையான தகவல் எப்ப டேட் முடியுது, எப்ப உற்பத்தி செய்தது. அது இப்ப உதாரணமாக நீங்க கொள்வனவு செய்யற பொருள்ல ஐஎஸ்ஓ குறியீடு இருந்தால், அதாவது ஐஎஸ்ஓ யூனிட் 3ல இருக்கிறது, அதனால பாஸ் அதாவது மாடல் பேப்பர் செய்யக்குள்ளதான் அது ஃபுல்லா 12ஆம் ஆண்டு பாடத்துக்கு கிளியர் ஆகும். அப்ப நீங்க மாடல் பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உடனடியாக நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. யார் சரி ஸ்டூடெண்ட்ஸ் 1000க்கு இப்படி கிளாஸ் செய்ய மாட்டாங்க, நான் உங்களுக்கு நன்மைக்கு செய்யறேன். அப்ப நீங்க உடனடியாக ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. கேள்விக்கு வருமானு சொன்னாமா, கேள்விக்கு வருமானு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் விவரத்துண்டிடல் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயம் கேட்டு வரும். வாரண்டா விவரத்துண்டு வரைவிலக்கணமும் கேட்டு வரும். அப்ப ரெண்டையும் உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கொள்றா கதை ரீதியாக பாருங்க. இப்ப பால் போட்டில் ஒன்று அண்டு வாங்கினேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எங்கட பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு கடையில பால் போட்டில் ஒன்று வாங்கினேன். அதை வாங்கி நான் என்ன செய்தேன், செய்த பெரிய தப்பு, மூடிய ஓப்பன் பண்ணிட்டேன், க்ளோஸ் டேட் பார்க்காம. அப்ப அவங்க ரிப்பீட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது பாரியல் லொஸ்ட். காசுல இல்ல, எனக்கு பால் போட்டில் குடிக்கணும் போல இருந்துச்சு, பால் போட்டில் இல்ல, அதான் எனக்கு லொஸ்ட். ஓகே, அப்ப அதுல அந்த விபரத்துண்டுல எல்லாரும் பார்க்கணும். அப்ப எல்லோரும் பார்க்கின்ற பொழுது நுகர்வோர், அதாவது பாருங்க, நுகர்வோரை கவருவதற்காக விவரத்துண்டு இடுற. அப்ப அதற்குரிய செயல்முறை விவரத்துண்டிடல் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். டேட் இருக்கும், காலாவதியான திகதின்னு சொல்லுவாங்க.
காலவாதியான தியரி. ஓகே, தமிழ் வேர்ட்ஸ் வாயில உச்சரிப்பு வருதில்ல. சாரி, தாய்மொழி தமிழ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சுட்டுத்துண்டல், விவரத்துண்டல், லேபிள் எல்லாம் உண்டுதான். அதைத்தான் குறிக்கிறேன். ஓகே, சுட்டுத்துண்டல் உள்ளடங்க வேண்டிய விடயத்தை பாருங்க. நான் சொல்றேன், நான் வரைவிலக்கண சொன்னதுல தான் உள்ளடங்கி இருக்கும். அப்ப இலகுவா ஞாபகம் வச்சுக்கொள்ளலும் தானம்மா. நான் சொன்னது கேள்விக்கு வரக்கூடியது எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ்ல இதுவும் உண்டு. ஓகே, மார்க்கெட்டிங் பெரிய யூனிட் நான் சொன்னேன்மா. மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டு நல்லா படிச்சு கொடுங்க. அதுல உள்ளடக்க சுட்டுத்துண்டிடல், அதாவது லேபிள் உள்ளடக்கி இருப்பாங்க என்ன வேலாம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு சுட்டுத்துண்டிடலில் உள்ளடக்க வேண்டிய விடயங்களை தலைப்பொண்ணு போடுங்க. போடுங்கம்மா. கிளாஸ் வராதாக்களுக்கு மரண தண்டனை மாதிரி கேள்விக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வாடிக்கையாளர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல் கேட்டா இங்க சுட்டுத்துண்டுதல் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியும். வாடிக்கையாளர் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன? என்னடா சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வியை கேட்டு விட்டான்னு சொல்லி பிள்ளைகள் குழம்ப கூடாது. அப்ப நீங்க அதுக்கு பக்கத்துல வாடிக்கையாளர் அறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய தகவல் போட்டுட்டு, வாடிக்கை நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்? உற்பத்தி தொடர்பான தகவல், காலவாதியாகும் திகதிய எப்ப, அதோட தரம், ஐஎஸ் குறியீடு இருக்கா, இப்ப பொருளின் பெயர், ஒனியன் பிஸ்கட் இருக்கணும், சின்னம் இருக்கணும், விலை குறிப்பிட்ட. முதல் நான் நினைக்கிறேன் ஒனியன் பிஸ்கட் 20 ரூபாய் இருக்கும். 20 ரூபாய் 30 ரூபாய்க்குள்ள இருக்கும். உள்ளடக்கப்பட்ட பொருள், உற்பத்தி செய்த திகதி இந்த இருக்கு பாருங்க, காலவாதியாகும் திகதி. அப்ப சுற்றுச்சூழலில் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் உங்களுக்கு, நீங்க கடையில ஒரு பொருளை கொள்வனவு செய்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் செய்யக்கூடியதா இருக்கும். இதை நீங்க ஜென்ரல் லெவல், எங்களுக்கு கான்செப்ட் ஜென்ரல் லெவல், இதை பாடமாக்கி எழுதக்கூடிய விடயம் அல்ல இது. ஓகே, சுட்டுத்துண்டல் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சுட்டுத்துண்டொன்றில் உள்ளடங்கப்பட வேண்டிய லேபிள், உள்ளடங்கப்பட வேண்டிய விடயம், அதுக்கு வரை விளக்கணம் பார்த்துக்கொள்ளுங்கம்மா. விலை இல்ல தெரியும், ஒரு பொருளுக்கு குறித்த சேவை ஒன்று கொள்வனவாளர் கொள்வனவு செய்வதற்கு பண ரீதியான ஒரு பெறுமதியை நியமிக்கிறார். அதுல இருக்கும் தெரிஞ்ச விஷயம் பணம். அதாவது விலை, விலையை நிர்ணயிக்கிறார். விலை குறித்ததுக்கான நோக்கம் என்ன? சந்தையில நிலைத்திருத்தல், வாழ்த்தன்மை. இப்ப விலை குறித்தலுக்கான நோக்கம் அல்லது விலை குறிப்பதன் நன்மை என்னன்னு சொன்னால், குறைந்த விலையை நிர்ணயித்தால் சந்தையில் நிலைத்திருக்கலாம், சமகால லாபத்தை உச்சப்படுத்தலாம், சந்தை பங்கை உச்சப்படுத்தலாம். விளங்குதா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விலை குறித்தலின் போது கவனத்திற்கு இதை நீங்க நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் எவ்வளவு பார்க்க இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு முடிஞ்ச. அப்ப நம்ம லாஸ்டா இதை பார்ப்போம். நீங்க மற்ற நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமானதை சொல்லித்தரேன். விநியோகம், இதை பார்த்துக்கொள்ளுங்க, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நார்மலா பொருத்த விநியோகம் ஒன்றை தீர்மானிக்கும் போது கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம். விநியோகம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. ஆமா, விநியோகம், இந்த சார்ட்டை வச்சு செஞ்சுட்டு விநியோகம் என்ன? ஒரு பொருள் என்ற சேவை அல்லது உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோரை அடையாளம் செய்யும் செயல்முறை விநியோகமாகும். நுகர்வோருக்கு ஒரு பொருள் கொண்டு செல்வதே விநியோகம். இப்ப நான் உங்களுக்கு கல்வியை தாரத்துக்கு விநியோகம் செஞ்சிருப்பேன் ஆன்லைன் ரீதியாக, அதன் விநியோகம். ஓகே, விநியோகத்தின் முக்கியத்துவம் அல்லது நன்மை, இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கம்மா, எழுதி கொள்ளுங்க. நுகர்வோருக்கு அதாவது விநியோகத்தின் முக்கியத்துவம் அல்லது நன்மை அல்லது பலன்கள் அல்லது பயன்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஓகே, நுகர்வோருக்கு பல்வேறு உற்பத்திகளை நுகர்வோருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தல். ஓகே, 1980 26 இலக்க உணவு சட்டம் தானே இதை சொல்லுதுவா சார்? 1980 26ஆம் சட்டம் எதை சொல்றீங்கம்மா? பொருள்ற தரத்தைய சொல்றீங்க, குவாலிட்டி. லோ படிச்சாக்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் நீங்க WIT வாங்கினா உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். WIT ஏலவெல்ல இதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டான் ஆண்டலாம். சில டைம்ல சில ஆண்டு கேட்டிருக்க, நீங்க கேட்டது சரி, 1980 26ஆம் இலக்கு. ஆனா அது ஆண்டு வேறு எதை கேட்டிருக்க, நான் சொல்லி தருவேன். யூனிட் HR எதுலயே கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப இது விநியோகத்தின் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. நுகர்வோருக்கு பல்வேறு உற்பத்தி நுகர்வோருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப இது கைட்ல இருக்கும், இதை நீங்க பாடம் ஆயிக்கொள்ளுங்க, என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி. இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷார்ட்டா சும்மா சொல்லிட்டு போறேன். எது முக்கியமோ அதை டீப்பா உங்களுக்கு இலகுவாக பிசினஸ் லோல இருக்கு. எஸ், எஸ், நானும் லோ செஞ்சதான். லோவில் எனக்கு சுற்றுத்துண்டல் உள்ளடங்க வேண்டிய விடயம். சுற்றுத்துண்டல் உள்ளடங்க வேண்டிய விடயம். அதை சொன்னேன் சார் நசாகத். ஓகே, ஓகே, குட், சரிதான்.
அதாவது பண்டக்குறி, அதாவது சுட்டுத்தின லேபிள் உள்ளடங்கப்பட வேண்டிய திகதி, அதை சொல்றீங்கன்னா ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், விநியோக முறை இருக்கும். அதுல இந்த பாருங்க, சேவை. இது ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ அலட்டி கொள்ள தேவையில்லை, நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக தேவையில்லை, நார்மலாக உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இந்த சார்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எக்ஸாமுக்கு வாரத்தை மட்டும் வாரத்தைன்னு சொன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எப்படியெல்லாம் கேட்டு வராது. விநியோகத்தின் முக்கியத்துவம் அல்லது விநியோக முறையின் முக்கியத்துவம், விநியோக நன்மை, விநியோக முறையின் நோக்கம், விலை குறித்தலுக்கான நோக்கம், இதுதான் கேள்வி. இதுக்கெல்லாம் வரைவிலக்கணம் கேட்டு விநியோகம் கேட்டு சில டைம்ல வந்தாலும் வரலாம். ஆனா இலகுவாக, அதாவது எழுதி கொள்ளலாம். எப்படி உங்களுக்கு கொள்வனவாளருக்கு இலகுவான முறையில் பொருளை கொள்வனவு செய்வதற்காக கொண்டு சேர்க்கிறது தான். பாருங்க, நேர்பூச்சிய விநியோக முறைன்னா உற்பத்தியாளர் இந்த இருக்கார். பாருங்க, நான் மார்க் பண்றேன். கலர் வேற எது மாத்துறேன், கிரீன் கலர். ஓகே. உற்பத்தியாளர் இந்த இருக்கு தானே, சாரி, உற்பத்தியாளர் இருப்பார். அவர் சில்ல உதாரணமாக டிரெக்டா ஹோல்சேல்ல இருந்து நுகர்வோருக்கு கொடுக்கிறது தான் நேர்பூச்சிய விநியோக முறை. மார்க் பண்ணிக்கன்னு பாருங்கம்மா. ஓகே, மார்க் பண்ணிருக்கேன். அப்ப இங்க சில்லறை வியாபாரினா ஹோல்சேல்ல இருந்து, உற்பத்தியாளரிடம் இருந்து சில்லறை வியாபாரிக்கு போய், நம்ம சில்லறை வியாபாரம் தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கடையில போய் நம்ம வாங்குற நுகர்வோருக்கு வார. இப்ப அதே நீங்க பாருங்க, சேட்டு ஒண்ணு தைக்கிறேன்னு சொன்னா டெய்லர் என்ன செய்வாரு, உற்பத்தியாளர் இடம் பேத்து நுகர்வோருக்கு உற்பத்தியாளரிடம் டைரக்டா சம்பந்தப்படுவார், துணி பெய்த்து வாங்கிட்டு வருவார். அதைத்தான் அங்க குறிக்குது. இங்க நம்ம சில்லறை வியாபாரிண்டா இங்க டெய்லர் ஷாப்பை குறிப்பிட முடியும். அப்ப நம்ம நுகர்வோரிடம் டெய்லர் ஷாப்பிடம் வாங்குற, அப்ப சில்லறை வியாபாரி என்ன செஞ்சிருப்பாரு, உற்பத்தியாளரிடம் கொள்வனவு செஞ்சு எடுத்து வந்திருப்பாரு. இந்த டெய்லர் ஷாப்பை உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க. மொத்த வியாபாரி, அதாவது உற்பத்தியாளரிடம் இருந்து ஹோல்சேல், மொத்த வியாபாரியிடம் இருந்து சில்லறை வியாபாரிக்கு போற, அதுக்கு பின்னால நுகர்வோருக்கு போகும். ஓகே. அடுத்தது பாருங்க, மொத்த வியாபாரி முகவர். முகவர் யாருன்னு சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்கம்மா. ஏஜென்ட், அதாவது ஏஜென்ட், சாரி, முகவர்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப ஒரு பொருளை கொள்வனவு செய்வதற்கு முன் நிறுத்துற, அதாவது சிஎஃப்ஐ நிறுவனம் இருக்குன்னு சொல்லி ஹம்தான் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இப்படித்தான் அவர் நண்பர்கிட்ட சொல்றாரு, இப்படித்தான் பிரதர், பிசினஸ் ஸ்டடிஸுக்கு கிளாஸ் இருக்கு, நீ ஜாயின் பண்ணிட்டு சொல்லி அவருடைய நண்பர்கிட்ட ஹம்தான் சொல்றார். அப்ப ஹம்தான் சொன்ன உடனே அந்த இடத்துல யாரு, முகவர் தான். மொத்த வியாபாரி நானாக இருக்கார், மொத்த வியாபாரி நானா இருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு. முகவர் ஹம்தான். அப்ப அவர் சொல்றாரு, இப்படித்தான் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லி. அதுக்கு பின்ன லோ மெத்தட்ல படிச்சு தரணும் உங்களுக்கு இலகுவா விளங்குற மாதிரி. ஓகே. அதற்கு பின்னால சில்லறை வியாபாரி, முகவர், சில்லறை வியாபாரி ஸ்டூடெண்ட்ஸ், எட்மின். ஓகே, சில்லறை வியாபாரத்தை வந்து நுகர்வோன் பெற்றுக்கொள்றேன். இவ்வளவுதான் கன்செப்ட். ஓகே. உங்களுக்கு இலகுவாக நான் சொன்னது விளங்கியிருக்கும். இதை நீங்க பார்த்தாலும் ஒரு முறை விளங்கிவிடும். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது உங்களுடைய பொறுப்பு. குட். ஓகே. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், விநியோகம் முறையில் இருக்கக்கூடிய சார்ட்டும் பார்த்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், விளங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கொஞ்சம் சாட் போடுங்க. எஸ், சிம்பிள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் சொல்றது, வணிகத்திடமிருந்து கஸ்டமர், வணிகருக்கு. எஸ், அப்படிட்டா ஓகே. என்ன சார், குட். அப்படித்தான் அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். படிக்கின்ற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கன்செப்டோட நீங்க பயப்பட வேணாம்மா. எதை பாடமாக்கணும், எதை பாடமாக்க நான் சொல்லி தந்துட்டேன். விவரத்துண்டு இல்லாம உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ள, மோனியன் பிஸ்கட் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்குள்ள. அதுல உள்ளடக்கப்பட வேண்டிய விடயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். காலாவதி திகதி, உற்பத்தி செய்த திகதி, அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இப்ப மேம்படுத்தலின் முக்கியத்துவம், மேம்படுத்தல் பார்ப்போம். உற்பத்தி பொருள் தொடர்பாக அக்கறை செலுத்துற வாடிக்கையாளர் தொடர்பாக ஸ்டூடெண்ட்ஸ் 5 minute வெயிட். ஓகே, 5 minutes இல்ல, 2 minutes வெயிட்.
பேசி பேசி கொஞ்சம் வாய்ஸ் இதா இல்லாம போயிட்டால தண்ணி குடிச்சிட்டு வா. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம முக்கியமான யாரும் வெளியாயிட்டு போயிடுவானா பேப்பருக்கு போகும். மேம்படுத்தல நான் பேப்பர்ல வரும்பொழுது சொல்லித்தரணும் உங்களுக்கு. ஓகே. மேம்படுத்தல்ல முக்கியத்துவம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். மேம்படுத்தல் என்ன சும்மா நார்மலா சொல்றேன். உற்பத்தி பொருள் தொடர்பாக அக்கறை செலுத்துவாங்க தானே வாடிக்கையாளர், அவங்க தொடர்பாடல் செய்வதனூடாக அவர்களை கொள்வனவு செய்வது தூண்டச் செய்வதை மேம்படுத்த. இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட சொல்றீங்க சிஎஃப்ஐ நிறுவனம் நல்லா படிச்சு கொடுக்குதுன்றதால தூண்டுறீங்க, அதான் மேம்படுத்தல். ஓகே, ஷோர்ட் கன்செப்ட். அப்ப மேம்படுத்தல் என்ன முக்கியத்துவம், என்ன நன்மை? புதிய உற்பத்தி பொருள் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகமாகுது. உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ் நியூ கிளாஸ் அது உங்களுக்கு அறிமுகமாகுது. ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட், ஒரு ஆள் டவுட் கேட்டீங்க சார். விவரத்துண்டு சுட்டுத்துண்டு குறிப்பிட முடியுமா சார்? விவரத்துண்டு சுட்டுத்துண்டு குறிப்பிட முடியுமா? எதை குறிப்பிட முடியுமா கேக்குறீங்க? அதை எங்க குறிப்பிட முடியுமா கேக்குறீங்க? கேள்வி என்ன கேக்குறீங்கம்மா? அத்தீக், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். சார் விபரத்துண்டுக்கு வந்து கேளுமா? நீங்க கேக்குறீங்க விவரத்துண்டுக்கு என்னன்னு கேக்குறீங்க? சுட்டுத்துண்டுன்னு குறிப்பிடலும் தானே? சுட்டுத்துண்டு, எஸ், குறிப்பிட முடியும். அதில் நான் சொன்னேன் முன்கூட்டி, சுட்டு துண்டிடல், விபரத்துண்டிடல், அதுதான் இங்கிலீஷ் லேபிள் சொன்னேன். ஓகே. அப்ப தற்போதைய உற்பத்திகளின் விற்பனையை உயர்த்துற, புதிய உற்பத்தி பொருளை வாடிக்கையாளருக்கு அறிமுகம் செய்யற, இதான் ஒரு மேம்படுத்தல். இப்ப தூண்டுற, எப்படி தூண்டுறா? கேஎஃப்சில ஒவ்வொரு பொருளும் தரமானதுன்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம், பாடாங்க ஒரு நல்ல ஒரு டைமை பார்த்து ஹோட்டலுக்கு போகும்போது தூண்டுற, அதைத்தான் மேம்படுத்தல். இமேஜ் கிரியேட் பண்ற, ஒரு பிரதிபிம்பம். இந்த இருக்கு பாருங்க, கேஎஃப்சி சொல்ற, அதே மாதிரி சிஎஃப்ஐ நம்ம நிறுவனத்தை பத்தி சொல்ற. இப்படிதான் படிச்சு கொடுக்குறாரு சார். தியரியை படிச்சதுக்கு பின்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியரியை படிச்சதுக்கு பின்னால பாஸ் பேப்பர் பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸை நிப்பாட்டிட்டு போற, அடுத்த கிளாஸ்ல பாக்குற, அதெல்லாம் மிகவும் பிழையான வேலை. தொடர்ச்சியாக பாஸ் பேப்பரை காட்டுகின்ற பொழுது அவங்களுக்கு படிச்சதுக்குள்ள விளங்கும் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு சொல்லி தன் மெத்தட். அப்ப பிரதிபிம்பம், இமேஜை கிரியேட் பண்ற நிறுவனத்துல. ஓகே, மேம்படுத்தலின் முக்கியத்துவத்தை பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு 3 4 ஓகே. மேம்படுத்தல் கலவை, இதுல இருக்கக்கூடிய குறிப்பாக எம்சிக்யூக்கு இதுக்குள்ள விளம்பரம், சாரி, இது சும்மா நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே, அவ்வளவுதான். சந்தைப்படுத்தல், கலவை, மேம்படுத்தல், விளம்பரப்படுத்தல், மேம்படுத்தல், தனியார். இப்ப நம்ம பேப்பருக்கு போகும் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமான ஏரியாக்கு நீ செல்ல போறோம். மேனேஜ்மெண்ட், அதாவது படிச்சோம், மார்க்கெட்டிங் முடிச்சிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னு சொன்னா, மாடல் பேப்பர் பார்க்க முன்னுக்கு பாஸ் பேப்பரை பார்த்துட்டு மாடல் பேப்பர் காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. பாஸ் பேப்பர் எடுங்கம்மா. 2020 உங்கள்ட்ட இருக்கும். ஆன்சர் எழுதுற மெத்தட் எல்லாம் சொல்லுவேன். 2022 எடுங்க. அதுல எம்சிக்யூல அந்த இடைவெளி நிரப்புற கேள்வி கேட்டிருந்தீங்க தானே என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், சாரி சாரி சாரி. குண்டமாக்கல், நிலப்படுத்தல். ஓகே, எஸ், குட். வெயிட் வெயிட். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் பேப்பர் வந்து மாடல் பேப்பர், வெயிட். ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது 2022 அல்ல, 2021. ஓகே,
விநியோகத்தின் கூறுகள் எவை அப்படின்னு எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வருமா சார்? விநியோகத்தின் கூறுகள், எஸ். விநியோகத்தின் கூறுகள் என்னமா இருக்கு? எதிர்பார்க்கக்கூடிய கேள்விதான். நான் சொன்ன முக்கியமான உற்பத்தி வாழ்க்கை சுற்றோட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்க விநியோகத்தின் கூறுகள் இருக்குத்தானே அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நமக்கு பேப்பரை செய்யும். இது 2021ஆம் ஆண்டு பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். வாட்டர் மார்க்ல மாறி வந்துட்டு 2022 சொல்லி. ஓகே, சாரி. அப்ப நம்ம பாப்போம்மா ஸ்டூடெண்ட்ஸ். என்ன டவுட்னா கேளுங்க. இலக்கு சந்தைன்னு சொல்லி பார்த்தோம் தானேம்மா?